புதுச்சேரியில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதில் சமூக சேவகரும் இளம் வயது தொழில் முனைவோர் பட்டம் பெற்ற ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு எழுச்சி உரை நிகழ்த்துகிறார். விழாவிற்கு வணிகர்கள் பாதுகாவலர் சிவசங்கரன் எம்எல்ஏ தலைமை தாங்குகிறார். புதுவையில் வணிகர் நல வாரியம் அமைத்ததை முழுமையாக செயல்படுத்திட வேண்டும். அண்டை மாநிலங்களைப் போல் புதுவையிலும் ஜிஎஸ்டி உச்சவரம்பை 5.20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்த வேண்டும். பன்னாட்டு நிறுவன பிடியில் இருக்கும் வியாபாரத்தை மீட்டெடுத்து உள்ளூர் வணிகத்தை காக்க அனைத்து முயற்சிகளும் எடுப்பது. ஜிஎஸ்டி வரி, நகராட்சியின் குப்பை வரியை அகற்ற வேண்டும். வணிகர்கள் உரிமத்தை எளிமைப்படுத்தி உரிமத்திற்கான வரியை குறைத்திட வேண்டும். நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் மின்சார வரியை குறைக்க வேண்டும். புதுவையில் ஒரு சில பகுதிகளில் ரவுடிகளால் வியாபாரிகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை பாதுகாக்க வேண்டும் உட்பட ஜிஎஸ்டி வரியை குறைத்து சீரமைத்ததற்கு நன்றி தெரிவித்தும் புதுவை வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று மாலை 3 மணி அளவில் புதுவை மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வணிகர்கள் உரிமை மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக சமூக சேவகரும் இளம் வயது தொழில் முனைவோர் பட்டம் பெற்ற ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு எழுச்சி உரை நிகழ்த்துகிறார். புதுவை வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சிவசங்கரன் எம்எல்ஏ தலைமை தாங்குகிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் வில்லியம்ஸ் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குகிறார்கள். புதுவை வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் பாபு, முதன்மை துணைத் தலைவர் சீனிவாசன், பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், பொருளாளர் தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாநாடு குறித்து நோக்கவுரை நிகழ்த்துகின்றனர். நமக்கான வணிகர்கள் உரிமை மாநாடு மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் பிற்பகல் 3 மணி அளவில் இன்று துவங்குகிறது. வாழையடி வாழையாக வணிகம் செய்பவர்கள் முதல் பலமான வாழ்வு தேடி வணிகத்தை நாடியவர்கள் வரை அனைவருக்குமான கோரிக்கைகள் ஏராளமாக உள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் முதல் நகராட்சி வரி வரை அரசுகளுக்கு நாம் ஆண்டுதோறும் தரும் வருவாய் சரியாக நிர்வாகம் செய்திட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. வணிகர் நல வாரியத்தில் நாம் அடைய வேண்டிய பலன்கள் ஏராளம். அதை அடைந்திட தேவையான முயற்சிகளுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுபோன்ற பல கோரிக்கைகள் தொழிலாளர்களுக்காக, சிறு குறு வணிகர்களுக்காக செய்ய வேண்டிய அவசியத்துக்காக இந்த மாநாட்டை புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நடத்துகிறது. இதில் பங்கேற்பதன் மூலம் நாம் நமது உரிமைகளை வென்றெடுக்க முடியும். வாருங்கள் தோழர்களே, வரலாற்றை மீட்டெடுப்போம். ஓரணியில் நின்றால் வேறறுக்க யாராலும் முடியாது. ஒன்றுபடுவோம், கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என மாநாட்டிற்கு வருக வருக என அழைத்து மகிழும் வணிகர் சங்க கூட்டமைப்பினர். மாநாட்டில் புதுவை வணிகர் கூட்டமைப்பின் டைரக்டரியை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வெளியிடுகிறார். அதனை டைரக்டரி சேர்மன் வைத்தியநாதன் பெற்றுக்கொள்கிறார். இந்த மாநாட்டில் புதுவை, காரைக்கால், மாஹி, ஏனம் வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பகுதி வியாபாரிகள், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் அனைத்து வகையான வியாபாரிகள் அனைவரும் பங்கேற்கின்றனர். மாநாட்டின் முடிவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அருண்சுவை விருந்து வழங்கப்பட உள்ளது.